ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் மிக ஆவலாய் காத்திருக்கிறதை என்னால் அறிந்து கொள்ள முடியுது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைக்கிறவனாய் இருக்கிறான். இந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் தமிழகத்து ஜனங்கள் முகத்திலே ஒரு சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஒரு சகோதரத்தில் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார். தேசத்துக்காக என்னுடைய ஜனங்கள் தாழ்த்தி ஜெபித்தால் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்களில் நம்முடைய நாட்டில் நடந்த எல்லா அந்த வாக்கு இருக்கிற முறைகள் முடிந்து ஒரு புதிய ஆட்சி அமைந்தது. அந்த நாளிலே பதவி பிரமாணம் எடுத்து உள்ளே வந்த பொழுது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் தான் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையையும் தேவன் பதவி ஏற்க வைக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை என் உள்ளத்தில் ஆவியானவர் தந்தார். அப்படியானால் ஆவியானவர், நான் எப்பொழுதுமே அரசியலோ அல்லது உலகப்படியோ பேச விரும்புவது இல்லை. காரணம், இன்றைக்கு போதுமான அளவுக்கு சமூக வலைத்தளங்களிலே உங்களுக்கு அரசியல், சமூகம் மற்ற அநேக செய்திகள் குவிந்து கொண்டே இருக்கிறது. எனவே நான் அதை குறித்து உங்களுக்கு பேச ஆசைப்படாமல் இந்த நாளில, இந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை தரும்படி ஆசைப்படுகிறேன். செய்திக்குள்ளாக நேரடியாக செல்வோம். செய்தியினுடைய தலைப்பு பதவி ஏற்கிற ஒரு மகா பெரிய நிகழ்ச்சி, பதவி ஏற்பு. இதுதான் முக்கியமா. இந்த பதவி ஏற்புக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா போஸ்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு. இப்போ வேதத்துக்குள்ள நம்ம போவோம். செய்தியை பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நியாயாதிபதிகள் காலத்தில் யாராவது ஒருத்தங்க தலைவர்களாக இருந்து நியாயம் விசாரித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அக்கத்து தேசம் பக்கத்து தேசத்துலலாம் எல்லா இடத்துலையும் ராஜாக்கள் இருந்தாங்க. உடனே இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க, எங்களுக்கு அப்படிலாம் இருக்க வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு முதல்ல கற்றுட்டு போய் கேட்டாங்க. அப்போ கர்த்தர் சொன்னாரு, என்னப்பா, நான் தானே உங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்போ ஒரு ராஜா கேட்குறீங்க? ராஜா வந்தான்னா அவன் இப்படிலாம் உனக்கு கஷ்டம் கொடுப்பான், இப்படிலாம் அவன் செய்வான் அப்படின்னு அதுக்கு 15-20 வருஷங்கள் இருக்கு. ராஜா வந்தா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாருங்க, எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் வேண்டும். இந்த வசனத்தை படிச்ச நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னவா, ராஜா இருக்கத்தான் வேண்டும். அப்போ இருந்த தீர்க்கதரிசி யாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. அவரு போயிட்டு முகத்தை தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல், நீ ஏண்டாப்பா இப்படி டல்லா இருக்கிற? ஜனங்க ஒன்ன தள்ள அவங்க என்னதான் தள்ளாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியுமா, நான் தானே என்ன தள்ளிட்டாங்களோ? இல்லப்பா, அவர் மனுஷனை தள்ள, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவங்க என்னை தள்ளினார்கள். நான் சொல்றது சில நேரங்களில் தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா, அது பரிபூர்ணமாக தேவன் நம்மை ஆள வேண்டும், அது தேவனுடைய சித்தம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மனிதர்கள் ஆளும்படி ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பதவி ஏற்பு பிரமாணம் யாருக்கு நடந்துச்சுன்னா, சவுல் இருக்கிற ஒருத்தருக்கு நடந்துச்சு. ஜனங்கள் ராஜா கேட்டாங்க. உடனே கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா, யாரா ராஜா வாக்கலான்னு சொல்லி கீசின் குமாரன், அவர் கழுத்து தேடிட்டு போனாலும் கழுதையை தொலைச்சிட்டாரு. தகப்பன் வீட்டில் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கழுதையை தேடிட்டு போறப்ப அங்கேருந்து தீர்க்கதரிசி எப்பா, நீ கழுதையை தேடிட்டு இருக்கிற, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ராஜாவை தேடிட்டு இருக்காங்க, கர்த்தர் உன்னை தேடிட்டு இருக்காரு, நீ தான் இனி வருகிற காலங்களில் ஃபர்ஸ்ட் கிங், ஹல்லேலூயா, நீ தான் முதல் ராஜா அப்படின்னு ஊழியக்காரர் சொன்னார். தீர்க்கதரிசி சவுலுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, எங்க ஊர்ல என் குடும்பம் ரொம்ப எளியவர்கள், நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஆட்கள், எங்களை போய் பிடிச்சி நீங்கள் ராஜாவா இருக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் பயந்துட்டு போய் தளவாடங்களுக்கு மத்தியில ஒளித்து கொண்டாராம். இன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஸோ பதவி பிரமாணம், இது செய்தியோட தலைப்பு, ராஜா வாழ்க என்றார்கள். இந்த வார்த்தையை தான் உங்க உள்ளத்துல நான் பதிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே சவுல் ராஜாவானார். இதுக்கு நம்ம வேத வசனங்களை தியானிக்கும் போது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும் ராஜாவாக எப்படி சவுல் பதவி பிரமாணம் பண்ணாரு
இப்படி ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னா தீர்க்கதரிசி அந்த ராஜா தலைமையில ஒரு தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணி இன்றைய தினம் நீ ராஜாவானாய். கர்த்தருடைய பிள்ளையே சவுல் ராஜாவானதை பத்தி சொல்றேன். இதுக்கு பிறகு தாவீது ராஜாவா மாறினார். அதுக்கு பிறகு சாலமோன் ராஜாவா மாறினார். இவங்க எல்லாம் எப்படி பதவி பிரமாணம் எடுத்தார்கள் அப்படின்னு கொஞ்சம் தியானிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவன் ஒரு மனுஷனை வந்து அவர் பதவி பிரமாணம் எடுக்க வைக்கும் பொழுதும் ஒரு போஸ்டிங் கொடுத்து மேலே கொண்டு வரும்போதும் அவன் 3 காரியங்களை செய்யணும். முதல்ல ராஜா வந்து அவனுடைய பதவிக்கு அவனுடைய கண்ணோட்டத்தில் யோசிக்காம எந்த தலைவனும் ஜனங்களுடைய கண்ணோட்டத்தில் யோசிக்கணும். நான் நல்லா இருக்கணும், ராஜ்யம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட ஜனங்க நல்லா இருக்கணும். ஜனங்களுடைய கண்ணோட்டத்தில் ராஜாக்கள் திங்க் பண்ணணும். இப்போ கூட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கோடி நம்முடைய அரசாங்கத்தில் கடன் இருக்குது. முதல்ல கடன் பிரச்சனைகள் மாற நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ பதவி பிரமாணம் எடுத்தவர்களுக்கு முதல் வேலையே அதுதான், இந்த கடன் பிரச்சனைகள் தீரணும். ஸோ 2வது பெருந்தொற்று என்று தமிழில் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கொரோனா என்கிற கொள்ளை நோய் 2வது அலை, இது 3வது அலைன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை அலை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளவோ நோய் கிருமிகளை பார்த்துருக்கோம். இதுவும் கடந்து போகும். ஜனங்களை நேர்மறையாக வச்சு அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும், ஆக்சிஜன் வேணும், அவங்களுக்கு பெட்டு வேணும், தடுப்பூசி வேணும், மருந்து வேணும், எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய பலன் வேணும், சுகமளிக்கிற வல்லமை வேணும். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். முதல்ல சுகமாக்கப்பட்ட மனம் வேண்டும். நீ உலகத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நியூஸ்களை பார்த்தே ரொம்ப அதிக பயம் வந்து வியாதி வர்றதுக்கு முன்னாடியே பாதி விஷயத்தில் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுறாங்க. அதுவே பாதி பலன் போயிடுது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, எல்லாம் வேணும், எல்லாத்துக்கும் மேலே ஆள்றவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கொரோனாங்கிற பெரிய தொற்றில் வந்து மரணம். 3வது வாழ்வாதாரம். அது நம்முடைய தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருக்கட்டுமே, எத்தனையோ பேர் பிரதமர்கள்லாம் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆளக்கூடிய திறமை வாழ்ந்தவர்கள். இந்த விஷயம் இந்த தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா படித்தவங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்திருக்கவங்களாம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் சிங்கப்பூரில் வந்து பெரிய மேனேஜராக ஒர்க் பண்ணவங்க. இந்த தடவை நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்க எல்லாருமே. நம்ம காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா தேவ ஆசீர்வாதம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு 10 பேருக்கு மேலே எம்எல்ஏக்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நான் அரசியலை சொல்லலை, உங்கள் முழங்கால் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாருன்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறாரு. கர்த்தருடைய பிள்ளையை ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம தேவன் சிங்காசனத்தில் இருக்கார். அவருடைய சிங்காசனம் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ஆனாலும் யார் மூலம் ஆளுகை செய்கிறாரு? மனிதர்கள் மூலம் தான் ஆளுகை செய்கிறார். அப்போ அந்த மனிதர்களுக்காக நம்ம ஜெபிக்கவும், அவர்களுக்காக துதிக்கவும், அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து விண்ணப்பங்கள் பண்ணவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பைபிள் சத்தியத்துக்குள்ள வருவோமா? சவுல் எப்படி ராஜ்யபாரம் பண்ணாரு, அதுக்கு பிறகு தாவீது எப்படி ராஜ்யபாரம் பண்ணாரு. நான் சொன்ன இந்த 3 குறிப்பு வாழ்வாதாரம். முதல்ல தாவீது தான் அங்கங்கே இருக்கிற எல்லாத்தையும், அங்கங்கே குட்டி குட்டி ராஜாக்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் அடக்கி கொண்டு வந்து ஒரே ராஜ்யமாக மாற்றி ஒரு ஆலயத்தை கட்டி, அதாவது தாவீதின் நகரம் அப்படின்னு நகரத்தையே வாழ்வாதாரத்துக்குள்ள ஸ்திரம்பட கட்டினாங்க. இன்னைக்கும் அது நம்ம எருசலேம்லாம் பார்த்தீங்கன்னா தாவீதின் நகரம் தான். அப்போ அந்த கிங், அந்த ராஜா எப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட பிறகு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஈஸி. பாடுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் தானே? எல்லா மனிதர்களையும் அடக்கி கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா தாவீதை கர்த்தர் பல முறை அபிஷேகம் பண்ணியிருப்பார். ஒரு முறை 2 முறை இல்லை, முதல்ல ஒரு தடவை, 2வது தடவை, 3வது தடவை. அப்போ அவர் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி இருந்ததுனால தான் அவர் வாழ்வாதாரம் எருசலேமுக்கு இன்னைக்கு வரைக்கும், எருசலேம் தேசம் உலகம் ஃபுல்லாக நல்லா ஆடுதுன்னா, அன்னைக்கு தாவீது ராஜாவாக இருந்தப்ப பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட பிறகு அவன் செயல்படுத்துகிற எல்லா விதங்கள்லையும் கர்த்தர் கூட இருந்தார். சரி, இப்போ அடுத்தது பார்ப்போமா? இது ராஜ்யபாரம் உலக பிரகாரமாக சொல்லிட்டேன். இப்போ தேசத்துக்கு சொன்னேன். அடுத்த குடும்பம், அடுத்தது நம்முடைய சபை ஊழியர்களை பார்த்தீங்கன்னா மோசேக்கு பிறகு ஜோஷுவா வந்தார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏற்கனவே நம்ம ஜோஷுவா வந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு தேவ மனுஷன் தான், சரிங்களா? ஆனால் அவர் பிரமாணம் நம்ம ஜோஷுவாவில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து வரும்போது கட்ட சொல்லுவார், நீ நான் மோசே கூட இருந்தது போலவே உன் கூடவே இருப்பேன், அதனால நீ பயப்படாத.
பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்ல எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி பரிசுத்தவான்கள் இப்போ இல்லை. வயது மூப்பின் நிமித்தம் அவங்க மறிச்சிருக்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் இளைய தலைமுறையில் வருகிற அநேக ஊழியக்காரர்கள் கூட அந்த காலத்து மெத்தடில் இப்போ ஊழியம் செய்ய முடியாது தம்பி. இப்போ ஊழியம் செய்யணும்னு சொன்னால் இந்த கொரோனா பெருந்தொற்று இந்த காலத்தில் அப்போல்லாம் எப்படி 3 பாட்டு, ஒரு மெசேஜ், ஒரு காணிக்கை, ஒரு சாப்பாடு, ஜனங்க போயிட்டு இருந்தாங்க. இப்போ சபைகளே இல்லை. 1 வருஷம் பாடுபட்டு பக்தியை காப்பாற்றுறதுக்கு போதும் ஆயிடுச்சு. இப்போ ஊழியக்காரர்களாக வர்றவங்க 50% விளிம்பு நிலையில தன்னிச்சையா சுயமா நிற்கிற நிறைய பாஸ்டர்மார்கள் மறிச்சிட்டாங்க. காரணம், முதல் தொற்று வந்தப்ப வீடுகளில் போய் ஆராதிக்கிறோம், ஜனங்களை போய் நாங்கள் சந்திக்கிறோம், நாங்கள்லாம் ரொம்ப பக்திமான்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் சனிக்கிழமை ஆராதிப்போம், அப்படி இப்படி பண்ணி இதில் எல்லாம் யார் ரொம்ப அதிக கஷ்டப்படுதுன்னா 50% நிறைய பெயர் தெரியாத ஊழியக்காரர்கள் கூட எனக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதை பார்த்தா டெய்லி அந்த பாஸ்டர் இறந்துட்டாரு, இந்த பாஸ்டர் இறந்துட்டாரு, இந்த பாஸ்டர் இறந்துட்டாரு, எல்லாம் அப்படி அந்த நிறைய மரணங்களை கேட்கும்போது ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு வேலைக்காரனை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிடுது. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்குறாருன்னா எத்தனை வருஷம் உருவாக்குவார். மோசேக்கு பிறகு எல்லா சபைகள் ஊழியர்கள் எல்லாம் மாறி இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்ம ஒன்று தெரியும் என்னென்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு, ஜனங்களுடைய மனநிலை வேறு. இப்போ போய் பழைய பிரசங்கங்களையே பண்ணிக்கிட்டு இருக்குது. பழைய விதம் போன தடவை என்ன செஞ்சாங்கன்னா எல்லா ஊழியக்காரங்களாம் பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் குற்றப்படுத்துனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ஜனங்க அங்களாச்சு நிற்கிறாங்க. இப்போ நமக்கு தேவை சிலுவையை கட்டியாக பிடிச்சிக்கணும், பலம் கொண்டு திடமனதாயிரு. பாதாளத்தின் வாசலில் சபையை மேற்கொள்ள முடியாதுங்க. சபை எப்படி எருசலேமில் இந்த சபை உபத்திரத்துக்குள்ளாகி சீஷர்கள்லாம் சுற்றி திரிந்து போய் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஆராய்த்தார்கள். நான்லாம் கடந்த 1 வருஷமா நம்ம சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகள் வீட்டையும் தேவனுடைய ஆலயமாக மாற்றிட்டேன். இந்த 2வது ஆலயம் நான் சொன்னேன், உங்கள் சரீரம் தாங்க தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தால் நீங்கள் பரலோகம் போவீங்க. இவ்வளோதான். நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கணும். எப்படி பதவி பிரமாணம் எடுக்கணும்? நீங்களா எடுக்கணும். நான் இந்த காலகட்டத்தில் தகுந்த மாதிரி நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு நீங்களா எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மோசேக்கு பிறகு ஒரு ஜோஷுவா, எலியாவுக்கு பிறகு ஒரு எலிசா, புரியுதுங்களாப்பா? எலியாவுக்கு பிறகு ஒரு எலிசா. இதெல்லாம் ஊழியத்தில் ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வர்றப்ப பக்தி மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஜனங்க மாறும். பழைய அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, லாக்டவுன் 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 அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் கலங்கி போயிருக்காங்க. ஏப்பா இந்த காலகட்டத்தில் எப்படிப்பா வாழ்றது? அதுக்கு ஏற்ற விதமாக ஜனங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஜனங்கள்கிட்ட சொல்லாதீங்க. ஜனங்களுடைய கண்ணோட்டத்தில் பதவி பிரமாணம் எடுக்கிற நம்ம ராஜா உங்களுடைய ஊழியத்தை செய்கிறோம் நாங்கள் ஜனங்களுக்கு ஏற்ற விதமாக இனி அவங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குவோம். நான் எல்லாத்தையும் கெஞ்சி கேட்கறது, எப்போ எதிர்மறையான காரியங்களை பேசாதீங்க, எதிர்மறையான காரியங்களை பரப்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்க. மீடியாவில் போனாலும் ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்பாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு போங்க. கர்த்தர் கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு பள்ளிப்படத்தில் நில்லுங்க. உங்கள் வீடுகள் ஆலயங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமாகிடுச்சு. உங்கள் ஆலயத்தில் நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்களா? உங்கள் ஆலயத்தில் நீங்கள் பாட்டு பாடி ஆராதனை நடத்துவீங்களா? உங்கள் குடும்பத்தில் நீ மெசேஜ் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவியா? இனிமேல் நீ தான் பாஸ்டர், நீ தான் தீர்க்கதரிசி, நீ தான் அப்புறம் என்ன சொல்கிறது ராஜா, யூ ஆர் கிங். உங்கள் வீட்டுக்கு நீ தான் கிங். அப்போ நீ பதவி பிரமாணம் எடுக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருத்தங்களும் பைபிளை கையில் வச்சுட்டு, ஏசப்பா நான் உங்களுடைய ஊழியத்தை கட்டுவேன், நான் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவேன், நான் ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வரணும். பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு பிறகு சாலமோன். ஒவ்வொரு ஆட்சி காலங்களும் மாறுது. சாலமோன் வந்தப்ப செழிப்பு இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, ஆனால் பக்தி குறைஞ்சி போச்சு. தங்கம் நான் சொல்றது நல்லா கவனி. வாழ்க்கையில் பணம் இருக்குதோ இல்லையோ பக்தி குறையக்கூடாதுன்ற. தாவீதின் காலத்தில் பக்தி இருந்துச்சுப்பா, ஆனால் சாலமோன் காலத்தில் ஞானம். ஒரே இவர் ஒன்று சொல்கிறது அவர் ஒன்று சொல்கிறது. இப்போ எல்லாம் அறிவு பெருத்து போன காலம். நீங்கள் ஒன்று சொல்ல உடனே அவங்க ஒன்று சொல்ல இவங்க, யாரும் இழைச்சதே கிடையாது. ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? பக்தி இருக்கா? உன் வீட்டை நீ தேவனுடைய ஆலயமாக மாற்றினியா? உன்னை நீ தேவனுடைய ஆலயமாக மாற்றிக்கிட்டியா? பிள்ளைங்களை ரொம்ப ஸ்பீடாக பேசணும் இல்லை,
உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எங்களோட நீங்கள் ஆவியில் ஒத்து வந்திருப்பீங்க நம்புறேன். இன்னைய செய்தி என்னன்னா பதவி பிரமாணம். நீங்களா பதவி பிரமாணம். ஐயோ நான் உழைச்ச உழைப்பெல்லாம் வீணா போச்சு, நான் ஜெபெல்லாம் வீணா போச்சு, ஐயோ இவ்வளோ பணம் வீணா போச்சு. கலக்காதீங்க. கால சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு உங்கள் வீடுகளில் நீங்கள் நிற்கிற இடத்துல ஆண்டவரே, சவுல் ராஜாவானதை பற்றி ஆரம்பத்தில் சொன்னேன். தாவீது ராஜாவானது, சாலமோன் ராஜா, இவங்களாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்ட பிறகு தேசத்தில் பணப்பிரச்சனைகள். சாலமோன் நாட்களில் வெள்ளியும் பொண்ணும் ஒரு பொருளாகவே எண்ணப்படவில்லை. நிச்சயமா முடியும். நம்ம தேசத்தில் அப்படி ஒரு செழிப்பை கொடுக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. வீணாக செலவு பண்ணப்படுகிற ₹1 சேமிச்சு வைக்கிற ₹2 செலவு இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் பணத்தை குறித்து ஜனங்களுடைய புரிந்துணர்வு வேற மாதிரி வந்துருச்சு. இருக்கிற பணத்தை சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது, ஊர் மெச்சுக்கு செலவு பண்ணக்கூடாது. இனிமே பணம்னு சொன்னால் அத்தடி இது கர்த்தர் கையிலேருந்து வாங்கியிருக்கிறோம், இது எப்படி செலவு பண்ணுங்கிற ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம அப்படியே செய்தியை அப்படியே நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் நான் பேசுகிறத விட நான் உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிட்டேன். ஸ்டிமுலேட்டான தெரியுமா, உங்களை தூண்டி விட்டுட்டேன். நீங்கள் பைபிள் எடுங்க, ஒரு அரை மணி நேரம் பதவி பிரமாணம். பைபிளில் யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட பிறகு எப்படி தேசத்தை ஆண்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன கிருபைகள் கிடைச்சது அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீடுகளில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நான் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்ய போகிறேன். எத்தனை பேர் கைகளை தூக்கி மனம் நான் இந்த நாளில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட என்ன பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறேன் அப்படி சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நீங்கள் ராஜாக்களாக எழுப்புவீங்க, தீர்க்கதரிசிகளாக எழுப்புவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், மனக்கலங்க வேண்டாம். உங்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை போடுங்க. எங்கள் மனக்கண்களை நாங்கள் திறந்து கொள்கிறோம். அப்பா பரலோக ராஜாவே, ஒரு வார்த்தைகளை ஜனங்கள் கேட்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் நீர் ஒரு பதவி பிரமாணத்தை செய்து வைக்கும்படி ஜெபிக்கிறோம். காலத்தை பார்த்தால் ஒவ்வொருவரும் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள் கர்த்தாவே. இந்த நாட்டில் நம்முடைய பிள்ளைகளை நிறுதாமே போதகர் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு மேலாக ஒவ்வொருவரையும் ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஊழியத்தை தாரும். இஸ்ரவேல் எனும் என் ஊழியக்காரன் என்ற பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படியே நாங்கள் காண எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன். அவர்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த பதவியை தந்திருக்கிறேன். அவர்கள் உம்முடைய வேலைக்காரர்கள் என்கிற பதவியை தந்திருக்கிறேன். சிநேகிதர் என்கிற பதவிகளை தந்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி ஒரு பதவி பிரமாணத்தை பெறுவதற்காக நன்றி கர்த்தாவே. இனி வருகிற காலங்களில் இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை கொண்டு போகும்படியாக நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீரார். சாலமோன் கேட்டது போல தெய்வீக ஞானம் ஒவ்வொருவருக்கும் வரட்டும். பெரும் தொற்றிலிருந்து பிள்ளைகளை விலைக்கு மறைத்துக் கொள்ளும். உடைய வார்த்தைகள் ஒரு தடுப்பு ஊசியை போல பிள்ளைகளுக்குள் செயல்படுத்தப்படட்டும். இந்த தேசத்தை ஆசீர்வதியும், ஆளுகிறவர்களை ஆசீர்வதியும். தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பதவி பிரமாணம் செய்து ராஜ்யத்தை கட்டட்டும். இயேசுவின் நாமத்தில் மனம் நிறைந்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசன்னமும் உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் கிறிஸ்துவின் மகிழ்வுடைய நாள் வரைக்கும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு புது பதவி பிரமாணத்தை செய்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless you.